ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சீரியலில் இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னு தெரிஞ்சால் நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. ஸோ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் வந்துட்டு நேராக நம்ம சாமுண்டீஸ்வரியுடைய தங்கச்சிக்கிட்ட சந்திரகலா கிட்ட போயிட்டு ஒரு கேள்வியை கேட்டுறாரு. ஸோ எல்லாருக்கிட்டையுமே இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே பதற வச்சுட்ருக்காரு. ஸோ சந்திரகலா கிட்ட என்ன கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் பிரச்சனை இருந்தாலும், நீங்கள் இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் உங்கள் அக்காவை நீங்களே கொலை செய்ய பார்ப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டவனே சந்திரகலாவுக்கு உயிரே இருக்காது. என்ன சொல்கிற நீ நீ என்ன சொல்கிற நீ கேட்குற எதுவும் எனக்கு புரியலை அப்படின்ற மாதிரி சந்திரகலாவுமே நடிச்சிட்ருப்பாங்க அதிர்ச்சியில். உடனே கார்த்திக் என்ன சொல்கிறாருன்னா, என்ன மேடம் இப்படி பதறீங்க? அப்போது உங்கள் மேலே டவுட்டு எனக்கு இருந்துச்சு. ஆனால் நீங்கள் இப்படி பதறதை பார்த்தா பயப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சும்மா ஒரு விளையாட்டுக்கு தான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. நம்ம கார்த்தியுமே அப்போ தான் சந்திரகலாவுக்கு உயிர் வருது. இருந்தாலும் சந்திரகலாவுடைய மனசுக்குள்ளார ஒரே ஒரு விஷயம் மட்டும் தோணிகிட்டே இருக்குது. என்னன்னா, இவன் நம்ம மேலே டவுட் பட்டுட்டான், இவனுக்கு நம்ம மேலே சந்தேகம் வந்துருச்சு, இவனை சீக்கிரமே இந்த வீட்டை விட்டு அக்கா வாயாலே இவனை வெளியே போன்னு சொல்ல வைக்கணும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக வந்துட்டு நமக்கு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி சந்திரகலா வந்து முடிவு செய்கிறாங்க. சந்திரகலா வந்து பார்த்திங்கன்னா, இங்கேருந்து கிளம்புனதுக்கு அப்புறமும் கார்த்திக் வந்து யோசிச்சுட்ருக்காரு, இவங்க எதுக்கு இப்படி பதறாங்க, அதோடு மட்டும் இல்லாமல் இவங்க ஏன் இப்படி பதறிக்கிட்டே இருக்கணும், இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா முடிவு பண்ணுறாருங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம கார்த்திக் வந்துட்டு அப்படியே ஜாலியாக அவருடைய ரொட்டீனை பார்க்க போயிடுறாரு. அண்ட் அப்போ வந்து பார்த்திங்கன்னா, ரேவதி வந்துட்டு கார்த்தியை கூப்பிட்டு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, உன்னைய பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, நீ எப்போ இங்கேருந்து போவ, ஏற்கனவே எங்கள் அம்மா ஏகப்பட்ட அடிதடி பிரச்சனை வெட்டுக்குத்துன்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இப்போது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நீயும் இங்கே வந்து இருக்க, உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சந்திரகலாவை பார்த்துட்ருக்காங்க. அப்போது நம்ம ரேவதி இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கார்த்தி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உங்களுடைய சேஃப்டிக்காக மட்டும்தான் வந்திருக்கேன், நான் இன்னும் அடிதடி பண்ணுற ரவுடி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை பார்த்தா யாராச்சும் ரவுடி இல்லைன்னு சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்ருக்காங்க ரேவதி. உடனே கார்த்தி சொல்கிறாங்க, ஏய் முந்திரி கொட்டை, உன் கூட சண்டை போடுறதான் எனக்கு வேலையா, எனக்கு வேறு வேலையே இல்லை பாரு, சும்மா என்னை இரிட்டேட் பண்ணாத, உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, எனக்கு இந்த வீட்டில் சுத்தமாக பிடிக்காத ஒரே ஒரு ஆள்னா அது நீ மட்டும்தான், என் கண்ணு முன்னாடியே வராத, உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரேவதியை சண்டை போட்டுட்ருக்காரு. ரேவதி என்ன சொல்கிறாங்கன்னா, சே எந்திரிச்சோடனே நான் முகத்தில் முழிப்பேன், உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியும் ஒரு பக்கம் அங்கிட்டு கிளம்பி போயிடுறாங்க. சந்திரகலா வந்துட்டு நேராக அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, சிவனாண்டிக்கிட்ட என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த கார்த்தி வந்து இங்கே வேலைக்கு சேர்ந்துட்டான், என்ன சொல்கிற, அந்த கார்த்தி இங்கே எப்படி வந்து வேலைக்கு சேர்ந்தான், ஆமாம் அவன் வந்து வேலைக்கு சேர்ந்துட்டான், அவன் வேலைக்கு சேருவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் அவங்க வந்து வேலைக்கு சேர்ந்துட்டான், இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது.